இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் மாங்காய் சீசன் இல்லையா, ஸோ மாங்காவை விட்டுருமா, அதனால் மாங்காய் போட்ட மேங்கோ எக் கறி வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தினமும் சாம்பார் ரசம் காரக்குழம்புன்னு வச்சு அழுத்து போயிட்டிங்களா, ஒரு டைம் ஆச்சு இந்தமாரி கிரேவி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு 4 முட்டையை வேக வச்சு நான் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை மேல் முனையில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து அதை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ அதோடவே எடுத்து வச்ச 4 முட்டையும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எல்லா முட்டையிலையுமே அந்த மசாலா கலந்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வானலில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்குமே இதில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா 2 சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துட்டு இது கூட வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறம் மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவி இதோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோல் சீவாமல் சேர்த்தாலும் ஓகே தான். நான் இதில் தோல் சீவிட்டு தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூடவே நான் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மாங்காய் வேகிறதுக்கு இது கூட நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் சேர்த்த உடனே இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இது கூடவே நான் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் கலந்து விட்டுட்டு மாங்காய் வேகட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச முட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி எடுத்து இது மேலே தூவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான மேங்கோ எக் கறி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான எக் கறியை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்